ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் நியத்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, என்னடா இவ எதோ எடுத்து வச்சிட்ருக்கா, ஒரு வேளை ஸ்டேஷ்னரி திங்ஸ்க்கு ஆட் கொடுக்க வந்திருக்கணும் அப்படி தானே யோசிக்கிறீங்க? அதான் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அதாச்சு ஆகஸ்ட் மந்தில் 31 டேஸ் இருக்குது. இந்த 31 டேஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி எந்த விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போவே எழுதி வச்சு அதை நம்ம ப்ராப்பராக ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக தான் இந்த ஆகஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இப்படி எழுதி வச்சா 100% ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது நமக்கு 31 டேஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் அதில் 15 டேஸ் நம்ம இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலும் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல, அதுக்காக தான் இதை எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு இந்த மாதிரி டைரியில் எழுதி அதை ஃபாலோ பண்ண ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் டைரி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டைரியில் எழுத வேண்டாம்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஆகஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுறது தான். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நைட்டு லேட்டாக தூங்குறேன், காலையில் லேட்டாக எழுறேன். என்னால் காலையில் சாப்பிட்றது லேட் ஆகுது, செய்கிற வேலை லேட் ஆகுது, அண்ட் டே வந்து எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருது. ஸோ இப்போதைக்கு 7 மணிக்கு எழலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். போக போக இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழ ட்ரை பண்ணுறேன். எடுத்ததும் சடனாக 5:30க்கு அப்போல்லாம் எழுணுன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம், எழுந்ததும் பெட்ஷீட் மடித்து வைக்கணும். எனக்கு தோணுச்சுன்னா மடிக்கிறேன், இல்லைனா அப்படியே விட்டுடுறேன். அது பார்க்கவே மெஸ்ஸியாக இருக்குது. இதுவே அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் இல்லை எங்கே போனாலும் ப்ராப்பராக எழுந்ததும் மடித்து வச்சிடுறேன். இங்கே மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கேயும் இதுக்கு மேலே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், காலையில் எழுந்ததும் வார்ம் வாட்டர் குடிப்பேன். அது சம்டைம்ஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே அது ரெகுலராக பண்ணணும். அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அண்ட் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் அடுத்ததாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், வாக்கிங் போகணும். நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் வீக்லி 3 இல்லை 4 டைம்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன். இப்போ வந்து சுத்தமாக போகிறதே கிடையாது. ஸோ அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்னிங் 30 மினிட்ஸ் அண்ட் ஈவினிங் 30 மினிட்ஸ் இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வாக்கிங் போகிறது நிறுத்தினால என்ன ஆச்சுன்னா, பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வேலை பண்ணாலுமே எனக்கு பேக் பெயின் வந்துடுது. ஸோ என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வாக்கிங் போக முடியல, டைம் இல்லை அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லாமல் ஒரு 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் இல்லை ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்து அப்படியே சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நடக்கிற மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரியோ பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. அடுத்து நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், டெய்லி நட்ஸ் சாப்பிடணும். இப்போ லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாக ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ நான் அடுத்ததாக மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஆனால் நான் வந்து 1 லிட்டர் கூட நான் ஃபுல்லாக குடிக்கிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் 1 லிட்டர் பிளான் பண்ணுறேன். போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். அடுத்ததாக நான் ஆகஸ்ட்டில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒன்று, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நான் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். லைக் ஏதாச்சும் புது ரெசிப்பியாக கற்றுக்கிறது, அப்படி இல்லைனா ஏதாச்சும் புது லாங்குவேஜ், இல்லை இங்கிலீஷில் ஒரு புது வேர்ட் கற்றுக்கிட்டாலும் அது ஒரு விஷயம் தானே. ஸோ ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு சிம்பிளாகவோ இல்லை பெருசாகவோ ஏதோ ஒன்று கற்றுக்கணும். அடுத்ததாக நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஒரு 2 ஃப்ரூட்ஸாச்சும் சாப்பிட்ருவேன். இப்போ ரீசெண்டாக அதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. திரும்ப அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாச்சும் சாப்பிட ஆரம்பிக்கணும். அடுத்த விஷயம், நான் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். காலையில் மதியம் வீட்டில் ப்ராப்பராக சாப்பிட்றேன். நைட் என்ன பண்ணுறோம், ஈவினிங் அப்படியே சும்மா வெளியே ஒரு வாக் போயிட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு கடை பார்த்தா ஓகே இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு புதுசாக ட்ரை பண்ணி அங்கே ஏதாச்சும் ஒன்று பிடிக்கவும் அடிக்கடி இப்போ போக ஆரம்பிச்சிட்டோம். வீக்லி 4-5 டேஸ்னால் கூட சரி யோசிக்காமல் சாப்பிட்றோம். பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்றோம். இதனால் என்னெல்லாம் ஆகுதுன்னா,
பட்ஜெட்டும் அதிகமாகுது, ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இப்போதைக்கு எடுத்ததும் அப்படி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டுலாம் குறைக்க முடியாது. இப்போதைக்கு வாரத்தில் 2 நாள் மட்டும் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதாச்சும் ஃப்ரைடே நைட்டும் வெட்னஸ்டே நைட்டும் மட்டும் சாப்பிட்லான்னு இருக்கேன். மற்ற நாளில் வீட்டில் தான் கம்பல்சரியாக செஞ்சு சாப்பிடணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம். எங்களுக்கு மந்த்லி நிறைய எங்கே செலவாகும்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செலவாகும். பெருசாக வேறு எதுவும் செலவெல்லாம் பண்ண மாட்டோம். இங்கே தான் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறது இங்கே தான். ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் வந்து ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஸோ நான் வந்து மதியம் என்ன பண்ணுவேன், ப்ராப்பராக கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்க மாதிரி ப்ராப்பராக சாப்பிடுவேன் மதியம். காலையில் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுப்பேன். அதான் நைட்டு சொன்னல மோஸ்ட்டாக வெளியே சாப்பிட்றோன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இது ப்ராப்பராக மாற்றிக்கணும். காலையிலையும் இப்படி பேலன்ஸ்டாக சாப்பிட்ணும், மதியமும் சாப்பிட்ணும், நைட்டும் சாப்பிட்டு ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் அடுத்து மாற்றிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வாங்க ஒரு டைம் டேபிள் போடலாம். ஆகஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்ட்டு மேலே எழுதிட்டு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டேன். லைக் காலையில் எழுந்து பெட்ஷீட்டில் மடிச்சு வைக்கணுன்னா பெட் அப்படின்ட்டு எழுதிட்டேன். சீக்கிரம் எழுதணுன்னா வேக்கப் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஷார்ட்டாக எனக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டு சைடில் வந்து டேட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ என்னோடய ஆகஸ்ட் மேனிஃபெஸ்டோ இதுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினச்சா நீங்களும் எழுதி வச்சு இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். 2026 இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆகஸ்ட் மந்த் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் முடிய இன்னும் 5 months தான் இருக்குது. அது நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாகவும் ப்ராப்பராகவும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு பார்க்கலாம். டேக் கேர், பை.